ஆமா, சாரை பார்த்து பேசுனியா? என்ன சொன்னாரு? கபிலன் இருக்கிற இடத்த சீக்கிரம் கண்டுபிடிக்க சொன்னாரு. நாங்களும் அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கோம்னு சொன்னேன். அதுக்குள்ள அண்ணி அங்க வந்துட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சிட்டேன். கட்டியாச்சு. இப்ப சொல்லு, எதுக்காக என்ன தாலி கயிறு அங்க கட்ட சொன்ன? உங்களுக்காக தான். அது எனக்கு தெரியுது, என்ன பர்பஸ்க்குன்னு கேட்டேன். அது அக்கா, இங்க மரத்துல தாலிக்கயிறு கட்டி எல்லாரும் வேண்டிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அப்புறம் இங்க ஒருத்தர் வந்தாரு. அவர்கிட்ட நான் விசாரிச்சப்போ அவரு தான் சொன்னாரு, இங்க தாலிக்கயிறு கட்டி வேண்டிக்கிட்டா பிரிஞ்சிருக்க புருஷன் பொண்டாட்டி மறுபடியும் சேர்ந்து வாழ்வாங்கன்னு சொன்னாரு. அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறது உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக இல்லைன்றா. அக்கா, நீங்களும் மாமாவும் மறுபடியும் சேர்ந்து வாழணும் தான் உங்களையும் அந்த தாலி கயிறை கட்ட சொன்னேன். அக்கா, அண்ணி, எதுக்கு இப்ப கட்டின தாலி கயிறை தூக்கி வீசுனீங்க? நான் அந்த ஆள் கூட சேர்ந்து வாழணுமா? அது கண்டிப்பா நடக்காது. என்ன நீ இப்படியெல்லாம் சொல்றீங்க? இன்னுமா உங்களுக்கு அண்ணன் மேல இருக்கிற கோவம் குறையல? நீ என் போனை கொடு. கொடு. இத கொஞ்சம் பாருங்க. பாத்தீங்கல்ல, அந்த ஆளு இன்னும் திருந்தல. அவர் கூட நான் சேர்ந்து வாழணுமா? அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அண்ணி, அண்ணன் மோனிகா கிட்ட பணம் வாங்கினதுக்கு வேற ஏதாவது ரீசனா கூட இருக்கலாம். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எதுவா இருந்தாலும் நம்ம விசாரிக்கலாம். அதுக்கு அவசியம் இல்ல ஐலி. அவர் அவகிட்ட பணம் வாங்கினதெல்லாம் கூட அப்புறம்தான். ஆனா எதுக்காக மறுபடியும் அவளை போய் பார்த்தாரு? எனக்கு புரிஞ்சிருச்சு. அவ சொல்லி ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் அவர் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்காரு. அக்கா, நீங்களா எதுவும் முடிவெடுக்காதீங்கக்கா. ப்ளீஸ்க்கா, என்னன்னு முதல்ல விசாரிக்கலாம். நீங்க விசாரிங்க, என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. ஆனா நான் அந்த ஆள் கூட சேர்ந்து வாழ்றதெல்லாம் நடக்காது, நடக்கவும் போறதில்ல.